மேற்கு மாவட்டத்தையும் தென் மாவட்டங்களையும் குறிவைத்து பாஜகவும் அதிமுகவும் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக திமுக இந்த இடத்தை குறிவைப்பதற்கான காரணம் என்ன? காம்படிட்டர் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு காரணமாக இது வேகம் எடுக்குதா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகள் வலிமை குன்றி இருக்குது அப்படின்ற இந்த இடத்துல நம்ம ஆளுமையை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வியூகங்கள் வகுக்கப்படுதா? இல்லை, தனியாக திமுக இந்த வடக்கு மண்டலத்தை தான் குறிவைக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு வடக்கு மண்டலம், அடுத்தது மேற்கு மண்டலத்துக்கு வரலாம், இப்போ தென் மண்டலத்துக்கு கூட அடுத்து நடத்தலாம். அதனால் திமுக போன்ற பெரிய கட்சி ஒரு மண்டலம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுன்றது கிடையாது. திமுகவோ அதிமுகவோ அது மாதிரி ஒரு மண்டலத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. கூட்டணி இதுக்கு மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல, இது வல்னரபிளா இருக்கா, இது கை நழுவி போயிடும், இல்ல போட்டி நிறைய இருக்கு அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கா அப்படின்றது கேள்வி. இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா